இங்க லிசாங்கிற ஒரு பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்த கேர்லி ஹேர் இருந்ததால அவளுக்கு ஒரு வித தாழ்வு மனப்பான்மை உண்டாயிருது. ஒரு நாள் அவ ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக ரெடி ஆகுறான். ஆனா அவன் அவளை லவ் பண்ணாம ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கிற அவளோட ட்வின் சிஸ்டரை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு மனசு உடைஞ்சு போயிடுறான். அப்ப இருந்து இதுக்கப்புறம் எந்த பசங்களையும் லவ் பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்றான். ஆனா அடுத்த நாளே லிசா பீச்ல குளிச்சு முடிச்சிட்டு வரும்போது அந்த ஸ்கூல்லயே ரொம்ப அழகான பையன் ஜிம்மிய பாக்குறான். அந்த சன்லைட் வெளிச்சத்துல ஹேண்ட்ஸமா பிரைட்டா நின்று அவனை பார்த்ததும் அவளோட சத்தியம் எல்லாம் தவிடு போடியா உடைஞ்சு போகுது. ஜிம்மிக்கு அவன் மேல அட்டென்ஷன் வர வைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவளோட கேர்ல் ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ண முடிவு பண்றான். அதுக்காக எவ்வளவோ முயற்சிகளும் செய்து பார்க்கறான். ஆனா எந்த முயற்சியும் பலனளிக்கல. ஒரு நாள் லிசா கிளாஸ் ரூம்ல இருந்த டைம்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வேகமா ஓடி வந்து முன்னாடி அவள மாதிரியே கேர்ல் ஹேர் வச்சிருந்த ஆனாங்கிற ஒரு பொண்ணு இப்போ பெர்மனண்டா ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. அதை கேட்டதும் லிசா வேகமா ஆனாவோட கிளாஸ் ரூமுக்கே ஓடான். அங்க ஆனாவோட ஷைனான ஸ்ட்ரைட்டான ஹேரை பார்த்ததும் அவன் பயங்கரமா பொறாமப்படுறான். அப்போ ஆனா பெருமையா இது நியூயார்க் சிட்டிலேயே ரொம்பவும் ஃபேமஸான ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு அதுக்காக $20,000 செலவு பண்ணதா சொல்றான். அந்த அமௌண்ட்டை கேட்டதும் லிசா பயங்கர ஷாக் ஆகுறான். உடனே வீட்டுக்கு வந்து அவளோட சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அதுல $1000 கூட சேரல. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஹேர் ஆக்கணுங்கிற அவளோட கனவு நடக்காது போலன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு நாள் திடீர்னு அவளுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அவ கூட படிக்கிற அவளோட ஃப்ரெண்டு ஜோயிங்கிற ஒருத்தனோட அம்மா தான் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ற அந்த பார்லர்ல ஒர்க் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறான். அடுத்த நாளே லிசா ஜோயி கூட அந்த பார்லருக்கு போறான். அப்போ லிசாவை பார்த்து அவனோட அம்மா சிரிச்சுக்கிட்டே, நீ மட்டும் இவனோட கால் சரியாகிற வரைக்கும் பத்திரமா டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தனா நான் உனக்கு ஃப்ரீயா ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணி விடுறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் சந்தோஷத்துல லிசா உடனே ஓகே சொல்லிடுறான். டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டா போற லிசா ஃப்ரீயா ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்காக அன்னையில இருந்து ஜோயிய சேஃபா முன்னாடியே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். போற வழியிலையும் ஸ்கூல்லையும் அவனை நல்லா கவனிச்சுக்கவும் ஆரம்பிக்கிறான். ஸ்கூல் முடிஞ்சதும் டெய்லி பாதுகாப்பா வீட்டுக்கும் கூட்டிட்டு போறான். அப்படி 30 நாள் அவ கூடவே இருந்து அவனை பாத்துக்கிட்டதால அவனோட கால் இப்போ நல்லா குணமாயிருது. அதுக்கப்புறமா லிசா பார்லருக்கு வந்த டைம்ல அவனோட அம்மா பிஸியா இருந்ததால ஜோயி கிட்ட அவளோட ஹேர் வாஷ் பண்ண சொல்றாங்க. ஜோயிக்கு அவன் மேல ஒன் சைடு லவ் இருந்திருக்கும். அவன் லவ் பண்ற பொண்ணு அவன் முன்னாடியே கண்கள் முடிக்கிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டை பத்தி கனவு காண்றத பார்த்து அவனோட ஹார்ட் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்குது. கடைசியில அவங்க சொன்ன மாதிரியே அவளோட ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொடுத்துறாங்க. ஸ்கூல்ல அவளோட ஸ்ட்ரைட் ஹேர் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆனா ஜோயி மட்டும் சோகத்திலேயே இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஜிம்மி கிட்ட அவ ப்ரொபோஸ் பண்ண போன டைம்ல அவளோட மைண்ட்ல ஜோயியோட ஃபேஸ் மட்டும் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அவனை தினமும் நல்லபடியா பாத்துக்கிட்ட டைம்ல அவளுக்கே தெரியாம எப்போ அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான்னு அவளுக்கே தெரியல. அப்பதான் ஜோயியும் அவளை லவ் பண்றாங்கிற விஷயத்த உணர்றான். அதனால அப்படியே ஜிம்மியை விட்டுட்டு உண்மையா லவ் பண்ற ஜோயி கிட்ட அவளோட காதலை சொல்ல முடிவு பண்றான். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.